தங்கச்சியும் எனக்கே தரமா. ராக்கி பாய் சொன்னது ப்ராமிஸ். ஆனா நம்ம கவர்மெண்ட் பட்ஜெட் 2026ல எஸ்ஜிபி பத்தி சொன்னது வேர்ட் பிளே. சாவரின் கோல்ட் பாண்ட ஸ்கேம்னு கத்துறாங்க, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்றாங்க. ஏன்? ஆனா கவர்மெண்ட் அது கிளாரிபிகேஷன் சொல்றாங்க. பேஜ் 57 கிளாஸ் 35ல ஒரு சைலண்டான சென்டென்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அதுதான் உங்க எஸ்ஜிபி ப்ராஃபிட்டை காலி பண்ண போற வெப்பனே. அது என்ன சென்டென்ஸ்? லெட்ஸ் டீகோட் த எக்ஸாக்ட் ப்ரூஃப். அதுக்கு முன்னாடி முதல்ல எஸ்ஜிபி ஏன் ஃபேமஸ் ஆச்சு? சாவரின் கோல்ட் பாண்ட் சேஃப்டி, சாவரின் கேரண்டி கவர்மெண்டே பொறுப்பு, ரிட்டர்ன்ஸ் கோல்ட் ரேட் ஏறுனா லாபம் பிளஸ் எக்ஸ்ட்ராவா 2.5% வட்டி இன்ட்ரெஸ்ட் வேற வரும். அடுத்ததுதான் பிக் டீலே, முக்கியமானது மெச்சூரிட்டி அப்ப வர மொத்த லாபமும் டாக்ஸ் ஃப்ரீ. ₹1 கூட டாக்ஸ் கட்ட தேவையில்ல. ஆர்பிஐ வெப்சைட்லயே டாக்ஸ் ஃப்ரீன்னு தான் போட்டிருந்தாங்க. அதை நம்பி தானே ஷேர் மார்க்கெட்ல அவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா ஃபினான்ஸ் பில் 2026ல செக்ஷன் 70 சப்செக்ஷன் 1 பேராகிராஃப் எக்ஸ்ல புதுசா ஒரு சட்டம் வந்திருக்கு. இதுல ரெண்டு கண்டிஷன் தான். இந்த ரெண்டும் இருந்தாதான் உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயே. கண்டிஷன் 1, நீங்க ஒரிஜினல் சப்ஸ்கிரைபரா இருக்கணும், அதாவது ஆர்பிஐ இஷ்யூ பண்ணும்போது வாங்கி இருக்கணும். கண்டிஷன் 2, ஹெல்ட் கண்டினியூஸ்லி டில் மெச்சூரிட்டி, அதாவது பாண்ட் முடியிற 8 வருஷம் வரைக்கும் நீங்க வச்சிருக்கணும். இதுல எங்க ட்விஸ்ட் இருக்கு தெரியுமா? மக்களே கவனமா கேளுங்க. உங்களுக்கு 3 வகையில டாக்ஸ் போடுவாங்க. ப்ளோ 1, த செகண்ட் ஹேண்ட் பையர். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ்ல பாண்ட் வாங்கி இருந்தீங்கன்னா நோ டாக்ஸ் எக்ஸம்ஷன். உங்களுக்கு 12.5% டாக்ஸ் கண்டிப்பா உண்டு. ப்ளோ 2, த ப்ரீமெச்சூர் எக்ஸிட். நீங்க ஐபிஓல வாங்கின ஒரிஜினல் ஓனரா இருந்தாலும், ஆர்பிஐ கிட்ட இந்த ஸ்ட்ரெயிட்டா வாங்கின ஓனரா இருந்தாலும் 5th இயர் ஆர் 6th இயர்ல பாண்ட் ரிடீம் பண்ணீங்கன்னா நோ டாக்ஸ் எக்ஸம்ஷன். லாஜிக், மெச்சூரிட்டி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலனா டாக்ஸ் ஃப்ரீ ஆஃபர் கேன்சல் ஓகேயா. ப்ளோ 3, த கிளாரிஃபிகேஷன் ட்ராப். கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது புது ரூல்லா இல்லப்பா, 2022லயே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. சோ தெரியாம வாங்கிட்டேன்லாம் சொல்ல முடியாது. இந்த புது ரூல்ஸ் எப்பல இருந்து தெரியுமா? April 1, 2026, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2026-27ல இருந்து ரெடீம் ஆகிற எல்லா பாண்ட்ஸுக்கும் இதுதான் சட்டம். சோ நீங்க 2023ல டாக்ஸ் ஃப்ரீன்னு நம்பி செகண்டரி மார்க்கெட்ல வாங்கின பாண்ட் 2028ல மெச்சூரிட்டி ஆகும்போது 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டியே ஆகணும். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் கூட கிடையாது. சோ உங்க ப்ராஃபிட்ல ஒரு பெரிய பங்கு கோவிந்தா தான். சோ மேட்டர் சிம்பிள், கவர்மெண்ட் கிளியரா சொல்லிட்டாங்க. எந்த வழி சுத்தி வந்தாலும் நீங்க 8 வருஷம் ஃபுல்லா வச்சிருந்தாதான் உங்களுக்கு மரியாதையே. டாக்ஸ் ஃப்ரீயே. நடுவுல வந்தவனுக்கும் கிடையாது, நடுவுல போனவனுக்கும் கிடையாது. உங்களோட போர்ட்ஃபோலியோவை இப்பவே செக் பண்ணுங்க. நீங்க ஒரிஜினல் அண்ட் கண்டினியூஸ் ஹோல்டரா இல்ல ஷேர் மார்க்கெட்ல செகண்டரி மார்க்கெட்ல வாங்கின ஹோல்டரான்னு கமெண்ட் பிலோ. ஷேர் திஸ் ஸ்ட்ரிக்ட்லி டு ஆல் எஸ்ஜிபி இன்வெஸ்டர்ஸ். டோன்ட் லெட் them get fined.